நாகதோஷம் எப்படி ஏற்படுகிறது? நாகதோஷம் அப்படின்னாக்கா, முன் பிறவியில் நீங்களோ இல்லது உங்கள் பெற்றோர்களோ உங்கள் தாத்தா பாட்டியோ நாகப்பாம்பை அடித்து கொண்டிருந்தால், அல்லது இந்த பிறவியில் உங்களை அறியாமலே நாகத்தை அடித்து அது மரணத்துக்கு நீங்கள் காரணமாக இருந்தால் நாகதோஷம். நீங்கள் நாகதோஷம்ங்கிறது காலசர்ப்ப தோஷமும் ஒன்று தான். ராகு கேதுக்குள்ளே எத்தனை கிரகங்களும் இருக்கும். அப்படி இருந்தால் வாழ்க்கையில் எந்த நன்மையும் நடக்காது. ரெண்டாவது, திருமணம் கனவாக இருக்கும், சாதாரணமாக நடக்காது. அப்படியே நடந்தாலும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்க. அப்படியே ஒற்றுமையாக இருந்தாலும் குழந்தை பாக்கியம் இருக்காது. ஆக அந்த திருமண வாழ்க்கை, சுகம், சந்தோஷம் இது எல்லாத்தையும் கெடுக்கக்கூடியது இந்த நாகதோஷம். இது நேரடியாக தான் காரணம். ஜோதிடத்தில் நாகத்தை அடித்ததனால் அதனுடைய சாபத்தின் காரணமாக தான் நாகதோஷம். அந்த நாகதோஷத்துக்கு எளிய பரிகாரங்கள் இருக்குது. அந்த எளிய பரிகாரங்களை செய்து கொஞ்சம் கொஞ்சமாக, உடனே அடுத்த நாளே சரியாயிடும்னு சொல்ல முடியாது. ஜோதிட சாஸ்திரத்தில் எல்லாவற்றிற்கும் ஒரு மண்டலம் 48 நாட்கள் அந்த நாகத்திற்கு செய்ய வேண்டிய பரிகாரங்களை செய்து அதிலிருந்து முழுமையாக நீங்கள் விடுபட்டீங்கன்னா நீங்களே உணர்வீங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் எதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ நடக்கும். எது தடையாக இருந்தது அதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். வாழ்க்கையில் சந்தோஷம், நிம்மதி, பொருளாதாரத்தில் உயர்வு இதெல்லாம் நடக்கும். இந்த நாகதோஷம் எல்லாத்தையும் தடுத்து வச்சுருக்கு. அதற்கு ஒரே பரிகாரம் பண்ணுங்க. தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்க, நான் சொல்கிறேன். அதை செய்து உங்கள் வாழ்க்கையில் என்ன முன்னேற்றங்களும் அடைங்க. நாகதோஷம் வலிமையானது. அதுக்கு பரிகாரம் செய்து விட்டால் மிகவும் உங்களுக்கு மாரல் சப்போர்ட்டாக இருக்கும். லைஃப்பில் உங்கள் ஜாதகத்துக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை விளைவிக்கக்கூடியதும் அதுதான் செய்யும். சரிங்களா? வாழ்த்துக்கள். வணக்கம்.